நாளை என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கும் மனமே, ஒரு குட்டி கதை சொல்கிறேன், கேட்டுக்கொள். ஒரு தாய் தன் குழந்தையை மார்போடு அணைத்த வண்ணம் தனது குடிசை வீட்டில் மிக களைப்போடு அயர்ந்த நித்திரை கொண்டிருந்தாள். அருகில் உள்ள தண்டவாளத்தில் ரயில் ஒன்று பூமியின் பிடரியை கசக்கிக் கொண்டு அந்த சிறு குடிசையை கடக்கையில் தென்னங்கீற்றுகள் அஞ்சி அலறி அடங்கி போகையில் குடிசைக்கு என்னமோ போன உயிர் திருப்பி வந்ததாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கும். ஆனாலும் அந்த தாயும் குழந்தையும் இந்த பிரளய சலனங்களை உணரவில்லை. சற்று நேரத்தில் உச்சிவானத்தை பிளந்தெறிந்த வண்ணம் ஒட்டுமொத்த வான்பரப்பையும் அலறவிட்டது போல் ஒரு விமானம் குடிசையை மிரளவிட்டு கடந்து சென்றது. ஆனாலும் அந்த தாயும் குழந்தையும் உணரவில்லை, முடியவில்லை. உலகமே ஸ்தம்பிப்பது போல் ஒரு கொடிய புயலோடு கூடிய மழை நிறுத்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்க, ஆனாலும் அந்த தாயும் குழந்தையும் உணரவில்லை. இந்த பிரளயங்களுக்கு நடுவே உணராத அந்த தாய் தன் குழந்தை தன் அரவணைப்பிலிருந்து லேசான சிறு அசைவுக்கு அவள் கண்பிடித்துக் கொண்டாளாம். லேசான சிறு அசைவுக்கு அவள் கண்பிடித்துக் கொண்டாளாம். இந்த உலகத்தின் எந்த சப்த சலனங்களுக்கும் உணராதவள் தன் குழந்தையின் சிறு அசைவுக்கு விழித்தாள் என்றால், இந்த உலகை படைத்த இறைவனுக்கு உன்னை பற்றி என்னை பற்றி தெரியாதா என்ன? நாம் எல்லாம் அவன் குழந்தைகள். ஒரு பெற்ற அன்னை தன் உள்ளுணர்வு ஆற்றலை உறக்கத்திலும் தன் குழந்தையின் சிறு அசைவுக்கு விழித்துக் கொள்கிறாள் என்றால், அண்ட சராசரத்தை படைத்தவன் நீ தடுமாறும் போது, நிராகரிக்கப்படும் போது, இனி நான் என்ன செய்வேன் என கேள்விக்குறியுடன் நீ திகைக்கையில் கொஞ்சம் விலகி நின்ற காரணம், குயிலின் குஞ்சு காகத்தின் கூட்டில் வளர்வது காகம் தெரியும் முன்னே காகம் இரை தேடச் செல்லும் சமயம் பார்த்து குயில் தன் குஞ்சுகளை கீழே கொத்தி எறியும். தரையில் விழும் முன்னே தன் இறக்கைகளால் தாங்கி பிடித்து பறக்க பயிலுமாம். உன் சிறு சிறு வலிகளுக்கும் சிறு காயங்களுக்கும் இறைவன் கொஞ்சம் மௌனம் காட்டியது வலி, துயரம், தனிமை, தோல்விகள் பழகிக் கொள்கையில் மட்டுமே நீ உயரங்களை பறந்து சென்று துயரங்களை தூக்கி எறிவாய். இப்போது நீ பறக்க துவங்குகிறாய். இனி இறைவன் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்தாய்தானே? இறைவன் மிகப்பெரியவர். இறைவனை நம்புங்கள். நன்றி, வணக்கம்.